kalkiOnline.com வழங்கும் கதை நேரம். மங்கையர் மலர் ஜெய் ஸ்ரீராஜ் நினைவு சிறுகதை போட்டி. இரண்டாம் பரிசு கதை வைர நெஞ்சம். பிரசுரமான வருடம் ஆகஸ்ட் 16, 2014. எழுத்தாளர் பானுமதி ராஜகோபாலன். ஓவியம் மகேஷ். வாசிப்பவர் ராதா கார்த்திக். இனி கதை. வைர நெஞ்சம். அம்மா, நேற்று உடம்பு பூரா நோவுதுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தீங்களே, முடக்கத்தான் கீரை கொண்டு வந்திருக்கேன். அரிசி உளுந்து ஊற போட்டு இதையும் சேர்த்து அரைச்சி நாளைக்கு தோசை சுட்டு சாப்பிடுங்க. லேசாக கசப்பாக பச்சை கலரில் இருக்கும், ஆனால் அப்புறம் பாருங்களேன், உடம்பு வலி வாயு கோளாறு ஓடியே போயிடும் என்று கீரை கூடையை இறக்கினாள் பாக்யம். முடக்கத்தான் கீரைக்கட்டை பிரித்து உட்கார்ந்து இளம் கீரையாக சாவகாசமாக ஆய்ந்து போட ஆரம்பித்தாள். அவள் தோளில் சாய்ந்து நின்ற அவளது கடைக்குட்டி வனிதா முப்பட்டையான முடக்கத்தான் காயை நெற்றியில் பட்டு பட்டென அடித்து வெடிக்க வைத்து சிரித்தது. மற்றொரு நாள் சின்ன சின்ன இலைகளுடன் ஒரு கிளையை ஒடித்து கொண்டு வந்தாள். ஐயா, மூட்டு வலியில் கஷ்டப்படுறான்னு சொல்வீங்களே, தேடி பிடிச்சி வாதநாராயண் கீரையை கொண்டாந்துருக்கேன். இலையை உருவித்தாரேன், நெய் விட்டு வதக்கி காஞ்ச மிளகா உளுந்து பெருங்காயம் வறுத்து உப்பு புளி வச்சு துவையில் அரைச்சி கொடுங்க. மருந்து மாத்திரை எதுவுமே வேணாம்மா, மூட்டு வலிக்கு சூப்பராக கேட்கும். இப்படி தான் பாக்கியம் எனக்கு அறிமுகமானாள். என் பிள்ளைகள் வெளிநாடுகளில் செட்டில் ஆகிவிட ஓய்வு பெற்ற என் கணவருடன் எப்பொழுதோ வாங்கி போட்டிருந்த ஒதுக்குப்புறமான 3/4 கிரவுண்டு நிலத்தில் வீடு கட்டி கொண்டு குடி வந்தோம். அப்பொழுதுதான் வீடுகள் வரத் தொடங்கி இருந்தன. கடை கண்ணி என்று கொஞ்ச தூரம் போக வேண்டும். எனக்கு நீரிழிவு நோய் ஆரம்பம் என்பதால் டாக்டர் தினம் ஒரு கீரை சாப்பிட சொல்லி அறிவுறுத்தினார். வாசலில் எப்பொழுது கீரை வரும், காய் வரும், பழம் வரும் என்று தினம் பழி கிடந்துதான் வாங்க வேண்டும். தவற விட்டுவிட்டால் கடைக்கு நடையாய் நடக்க வேண்டும். தினமும் நான் வாசலில் காத்து கிடப்பதை பார்த்த கீரைக்கார பெண்மணி பாக்யம், எதுக்குமா இப்படி மணிக்கணக்கில் காத்து கிடக்கிறீங்க, தினம் தவறாமல் நானே கொண்டாந்து தரேனே என்று வந்து ஒட்டி கொண்டாள். அதுபோல தினம் ஒரு வகை கீரையாக பார்த்து எடுத்து வந்து கொடுப்பதோடு அதை சுத்தம் செய்து நறுக்கி கொடுத்து விட்டு போகும் அளவுக்கு பழக்கமாகிவிட்டாள். அவளை பற்றிய விவரங்களையும் பேச்சோடு பேச்சாக வெளியிட்டாள். புருஷன் இறந்து 2 வருடமாகிறதாம். 2 பிள்ளை 2 பெண் என்று 4 குழந்தைகள். தினம் 3 வேளையும் 5 ஜீவன்கள் அரை வயிறாவது சாப்பிட வேண்டும். காலையில் கீரை, காய்கறி வியாபாரம். மதியம் பூக்கடைகளுக்கு பூ கட்டி கொடுக்கிறாள். மாலை அம்மன் கோயில் வாசலில் கற்பூரம் நெய் விளக்கு விற்கிறாளாம். இவ்வளவு பாடுபட்டும் பிள்ளைகளுக்கு வயிறார சாப்பாடு போட முடியவில்லை என்று புலம்புவாள். எனக்கு பரிதாபமாக இருக்கும். இத்தனை கஷ்டத்தில் 4 குழந்தைகள் தேவையா? 2 நிறுத்தி கொண்டிருக்கலாமே என்று கேட்க தோன்றும். நமக்கேன் வம்பு என்று வாயை மூடிக்கொள்வேன். ஒரு நாள் வரும்போதே பாக்யம் சோர்வாக வந்து உட்கார்ந்தாள். நைட்டு பூரா தூக்கமில்லம்மா, தலை ரொம்ப நோவுது என்றாள் முனகலாக. மாத்திரை போடுறதானே, இரு சூடாக காப்பி தரேன். அவள் கூச்சத்துடன் மறுப்பதை காதில் வாங்காமல் காப்பி கலந்து எடுத்து வந்தேன். பாக்யம் மாத்திரையை போட்டுக்கொண்டு காப்பியை குடித்தாள். டம்ளரை கழுவுவதற்காக போனவள் கிச்சன் சிங்கை எட்டி பார்த்தாள். அம்மா, தப்பாக நினைக்கலன்னா தினம் இதே நேரம் வந்து பாத்திரம் தேய்ச்சி துணி துவைச்சிட்டு போகட்டுமா? அதுவும் சரி என்றே பட்டது. அவள் வறுமையை குறைக்க என்னாலான சிறிய உதவி. கணவரை பார்த்தேன். அவரும் தலையசைத்து சம்மதித்தார். அதுபோல தினம் வரத் தொடங்கினாள். வந்ததும் கீரை காய்கறிகளை சுத்தம் செய்து நறுக்கி கொடுப்பாள். பாத்திரம் கழுவி துணி துவைத்து காய போட்டுவிட்டு நான் கொடுக்கும் காப்பியை குடித்துவிட்டு போவாள். அதோடு நில்லாமல் வெள்ளி, செவ்வாய், அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை என வீட்டை துடைத்து கொடுப்பாள். வாரம் ஒரு தடவை ஒட்டடை அடிப்பாள்.
லீவு நாட்களில் அவள் பிள்ளைகள் அவளோடு வருவார்கள். அங்கும் இங்கும் ஓடி சத்தம் போட்டு அமர்க்களம் செய்யாமல் அமைதியாக ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருப்பார்கள். என் கணவர் பிஸ்கட் பாக்கெட்டை நீட்டியபடி, பேர் என்ன, என்ன படிக்கிறீங்க என்று அன்புடன் விசாரித்தார். பெரிய பையன் மரியாதையுடன் கை கட்டியபடி எழுந்து நிற்க மற்றவர்களும் அதே போல் எழுந்து நின்றனர். என் பேர் கண்ணன், 6வது படிக்கிறேன். இவோ பூங்கொடி, 4வது படிக்கிறா. இவன் ஏழுமலை, 2வது. இது வனிதா, இன்னும் ஸ்கூல் சேர்க்கலை என்று பணிவுடன் பதில் சொன்னான். முதல் நாள் அவர்கள் வந்தபோது மிகுந்திருந்த டிஃபனை கொடுத்த நான் பிறகு அவர்களுக்கென்றே அதிகமாக தயாரிக்க தொடங்கினேன். மாவு அரைக்க சோப்பு, கடுகு, டீ தூள், பால் பாக்கெட் என்று ஏதேனும் அவசர தேவைக்கு சைக்கிளில் போய் வாங்கி வர கண்ணன் உதவியாக இருந்தான். இப்படியாக பாக்கியமும் அவள் பிள்ளைகளும் எங்களின் ஒருத்தராக ஆகிவிட்டனர். ஒரு நாள் சமையலறை சிங்கில் தண்ணீர் கசிகிறதென்று பிளம்பரை அழைத்து வந்தார் என் கணவர். அப்பொழுது துவைத்த துணிகளுடன் வந்த பாக்கியம் பிளம்பரை பார்த்தாள். அண்ணே, நல்லா இருக்கீங்களா என்று விசாரித்தாள். பிளம்பர் திரும்பினார். அட பாக்கியமா, இங்கேயா வேலை செய்கிற? கீரை வியாபாரம் என்னாச்சுமா என்று விசாரித்தார். அதுவும் ஒரு பக்கம் இருக்குதுண்ணே, வருமானம் பத்தலை, அதான் அம்மா வீட்டில் வேலை செய்கிறேன். பாக்கியம் மாடி ஏறி போனாள். பிளம்பர் அனுதாபத்துடன் சூழ் கொட்டினார். எங்கள் ஊர் பொண்ணு தாங்க, தங்கச்சி முறையும் கூட. நல்லா தான் கட்டி கொடுத்தாங்க. அதோட தலையெழுத்து, புருஷங்காரன் சரியில்லை, குடிகாரன். இன்னொரு பொண்ணை வேற பழக்கம். தினம் இதுக்கு அடி உத தான். அப்புறம் பாக்கியத்தை விட்டுட்டு அந்த பொம்பளைய கூடவே போயிட்டான். கட்டட வேலை செய்கிறவன். அந்த பொம்பளைக்கும் அதே வேலை தான். ஒரு நாள் பாருங்க, புது கட்டடத்தோட உத்தரம் இடிஞ்சு விழுந்து அவங்க 2 பேருமே நசுங்கி செத்துட்டாங்க. பாவங்க பாக்கியம். புருஷன்னு ஒருத்தன் உயிரோடவாவது இருந்தான், அதுவும் போயிடுச்சு. அவர் சலிப்புடன் சொல்ல சொல்ல எங்களுக்கு பாக்கியத்தின் மேல் பரிவும் பாசமும் அதிகமாயிற்று. 6 மாதம் ஆகியிருக்கும். வேலை முடித்துவிட்டு கிளம்பிய பாக்கியம் தயங்கி நின்றாள். என்ன பாக்கியம் என்று கேட்டேன். ஒரு 500 ரூபாய் முன் பணமாக தரீங்களாம்மா? சம்பளத்தில் கழிச்சுக்குங்க. அதோட வர புதன்கிழமை வேலை செய்ய வரமாட்டேன். சேர்த்து வைங்க, மறுநாள் செஞ்சு கொடுத்துருவேன். என்ன விசேஷம் அன்றைக்கி? அது எங்கள் வீட்டுக்காருக்கு திதி கொடுக்கணும். புடவை, வேட்டி, இனிப்பு, பழம் எல்லாம் வச்சு படைக்கணும்மா. சட்டென கோபம் வந்தது எனக்கு. உன்னை அம்போன்னு விட்டுட்டு இன்னொருத்தி பின்னால் ஓடின உன் புருஷனுக்கு நீ திதி கொடுக்கறது ரொம்ப முக்கியமா? என்னம்மா செய்ய, தாலி கட்டிட்டாரு, பிள்ளைங்களையும் கொடுத்துட்டாரு, செஞ்சு தானே ஆகணும். எப்படியோ போ, உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. அது சரி, உன் புருஷனுக்கு திதின்னா வேட்டி மட்டும்தானே வாங்கணும், எதுக்கு புடவை? பாக்கியம் தலை குனிந்து கொண்டாள். அது அந்த பொம்பளையும் அன்னைக்கு தானம்மா செத்துது, அதுக்கு தான். எனக்கு கோபத்தில் முகம் சிவந்தது. பைத்தியமா நீ? அவள் எக்கேடு கட்டு போகிறா, உனக்கு என்ன? ஓம் புருஷனுக்கு செய்யறதே அதிகம்னு சொல்கிறேன், நீ அந்த கேடு கட்டவளுக்கு சேர்த்து திதி கொடுக்கணும்னு சொல்கிறியே, அறிவிருக்கா உனக்கு? பாக்கியம் முனகினாள். அதோட பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னு நினச்சி தானம்மா. நீ உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கோ, வேண்டான்னு சொல்லலை. அந்த பொம்பளையோட பிள்ளைங்களை எங்கே கடந்து சீரழிஞ்சா உனக்கு என்ன? படபடப்புடன் கேட்டேன். பாக்கியம் அவசரமாக தடுத்தாள். அவளோட பிள்ளைங்க எங்கேயோ இல்லைம்மா, என்கிட்ட தான் இருக்குது. கண்ணனும் பூங்கொடியும் தான் நான் பெற்ற பிள்ளைங்க. ஏழுமலையும் வனிதாவும் அவளுக்கு பிறந்ததுங்கம்மா. எனக்கு குப்பென வேர்த்தது. என்ன சொல்கிற நீ? நீ எதுக்கு அதுங்களை வளர்க்குற? தலையெழுத்தா உனக்கு? அம்மா, அன்றைக்கி கட்டடம் இடிஞ்சு என் புருஷன் செத்துட்டார்னு செய்தி வந்ததும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடினேன். செத்துப்போன 4-5 பேரையும் ஆஸ்பத்திரி வண்டியில் பொட்டலமாக கட்டி தூக்கிக்கிட்டு வந்து போட்டாங்க. என் புருஷன் உடம்பு மேலே விழுந்து கதறினேன். அப்புறம் மனசை தேத்திக்கிட்டு செய்ய வேண்டிய சாங்கியங்கள்லாம் செய்ய தொடங்கினேன். அப்போ தான் பார்த்தேன், மற்ற பொணங்களை உறவுக்காரங்க தூக்கிக்கிட்டு போனாங்க, ஆனால் அந்த பொம்பளையோட பொணம் மாத்திரம்
அனாதையாக எறும்பு அரிச்சு கிடந்ததுமா. யாருமே அக்கறை காட்டலை. ஏழுமலை திருன்னு முழிச்சுக்கிட்டு நிற்கிறான். வனிதா எதுவுமே புரியாமல் விளையாடிக்கிட்டு இருக்கு. எனக்கு மனசு புழிஞ்செடுத்த மாதிரி ஆயிடுச்சுங்க. நான் அப்படியே விட்டுட்டு வந்திருந்தா அந்த பிள்ளைங்க ரெண்டும் தெருவாக பிச்சை தான் எடுக்கணும். இல்லாட்டி கெட்டவ கையில் கிடச்சா சீரழிச்சிடுவாங்க. மனசு கேட்கலங்க. பெத்தவ பண்ணின தப்புக்கு பிள்ளைங்க என்ன பண்ணும்? அதுங்களை என் புருஷனோட ரத்தம் தானேம்மா. அதாங்க என் கூடவே கூட்டிகிட்டு வந்துட்டேன். நான் குடிக்கிற கஞ்சியை அதுங்களுக்கும் ஊற்றுறேன். திருப்தியாக இருக்குங்க. வாயடைத்து நின்றேன் நான். அதுவரை ஒதுங்கி நின்ற என் கணவர் முன்னால் வந்தார். பாக்யம், உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலம்மா. உன் பிள்ளைங்க படிப்புக்கு நான் பொறுப்பு. எனக்கு தெரிஞ்ச ட்ரஸ்ட் இருக்குது, அவங்கக்கிட்ட சொல்கிறேன். முழு பொறுப்பையும் அவங்களே ஏற்றுக்குவாங்க. இந்தா 1000 ரூபாய் இருக்குது இதில். இதை வச்சு திதி செலவு செய். திருப்பிலாம் கொடுக்க வேணாம், என் அன்பளிப்பாக வச்சுக்கோ என்றார் தழுதழுத்த குரலில். பாக்யம் கண்களை துடைத்து கொண்டாள். ரொம்ப நன்றிங்க ஐயா. பசங்க படிப்பு செலவு ஏற்றுக்கிறதா சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த 1000 ரூபா மாத்திர கடனாகவே இருக்கட்டுங்க. என் புருஷனோட திதி செலவு என் சொந்த பணமாகவே இருக்கட்டும். அப்போ தான் என் மனசுக்கு சமாதானமாக இருக்கும். வரேங்க ஐயா. அம்மா வரேம்மா. கூடையை தூக்கி கொண்டு நடந்து செல்லும் அந்த பாக்கியத்தை பார்த்தபடியே நின்றோம். எங்கள் கண்கள் பனித்தன. கதை நிறைவடைந்தது. நீங்கள் கேட்டு ரசித்த இந்த கதையை www.kalkionline.com இணையதளத்தில் களஞ்சியம் பகுதியில் படித்தும் மகிழலாம். நன்றி. திரு வி. ராஜகோபாலன், ஜெயஸ்ரீ அவர்களின் அன்பு கணவர். www.kalkionline.com